ஃப்ரெண்ட்ஷிப் பிரேக்கப் கேட்க கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கா, ஆனால் நிறைய பேரால் ரிலேட் பண்ணிக்க முடியும். 2 ஆகஸ்ட் இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஷிப் டே. எல்லாருக்கும் ஹாப்பி ஸ்டோரி இருக்குன்னு சொல்ல முடியாது இல்லையா ஃப்ரெண்ட்ஷிப்பில். அது மாதிரி தான் என்னோட ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்டோரியும் வந்து ஹாப்பி ஸ்டோரி இல்லை. இது கம்ப்ளீட்லி என்னோட லைஃப்பில் நடந்த இன்சிடென்ட், எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் என்னோட தாட்ஸ். அதை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு சூட் ஆகலைங்கிறத விட நான் தான் ஃப்ரெண்ட்ஷிப்க்கு சூட் ஆகலைன்னு சொல்லலாம். என்னோட ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்டோரி ரொம்ப சின்ன வயசுலேருந்து ஸ்டார்ட் ஆகும். நாங்கள் எல்கேஜிலேருந்தே ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி நாங்கள் ஒரே ஊர், ஒரே ஸ்கூல், ஒரே கிளாஸ், ஒரே வேனில் தான் வந்து போவோம். இது மாதிரி சொல்லிகிட்டே வந்து போகலாம். அப்போலேருந்தே இந்த ஒரு பொண்ணு தான் வந்து பெஸ்ட்டு ஃப்ரெண்ட். அதே மாதிரி இன்னொரு பையனும் இருந்தான், அவனும் எங்கள் ஊர் தான். அதே மாதிரி ஒரே வேனில் தான் போவோம், ஒரே ஸ்கூல் தான், ஒரே கிளாஸ் தான். சின்ன வயசில் ஒரு எல்கேஜி யூகேஜி அந்த ஸ்டேஜ் வரையுமே வந்து அவனும் எங்கள் கூட வந்து ஃப்ரெண்டாக தான் வந்து இருந்தான். பட் ஓரளவு ஹையர் கிளாஸ் போக போக நானும் அந்த பொண்ணும் மட்டும்தான் வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோம். அவன் கட் ஆகிட்டான். ப்ரைமரி ஸ்கூல் கிட்டத்தட்ட 5th வரையுமே வந்து அந்த பொண்ணு தான் வந்து என்னோட பெஸ்ட்டு ஃப்ரெண்ட், ஆல் டைம் ஃப்ரெண்ட், எப்படி வேணாலும் வந்து சொல்லலாம். வேறு யாருமே எங்கள் 2 பேத்துக்குள்ளார வரக்கூடாதுன்னு நான் நினப்பேன். எனக்கு என்னென்னா இந்த குரூப் ஃப்ரெண்ட்ஷிப் அதெல்லாம் வந்து செட் ஆகாது. ஒரு பர்சன்னா அவங்க தான் லைஃப் டைம் ஃபுல்லாக அப்படிங்கிற மாதிரி செட் ஆயிடுவேன். எனக்கு என்னோடய ஃப்ரெண்டோட நேமை மென்ஷன் பண்ண விருப்பம் இல்லை. ஸோ அவங்கள சைல்டுஹுட் ஃப்ரெண்டுன்னு சொல்கிறேன். ஏன்னா வந்து இன்னொரு கேரக்டருமே இதில் வந்து இன்க்ளூட் ஆவாங்க. உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக என்னோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டை உங்களுக்கு சைல்டுஹுட் ஃப்ரெண்டுன்னு சொல்கிறேன். ஒரு 3rd 4th படிக்கிறப்ப எங்கள் கூட இன்னொரு பொண்ணுமே வந்து ஃப்ரெண்ட் ஆனாங்க. அவங்களுக்கு என்னோடய சைல்டுஹுட் ஃப்ரெண்டை பிடிக்கும். ஸோ வந்து ஃப்ரெண்ட் ஆனாங்க. பட் எனக்கு எப்போதுமே என்னோடய சைல்டுஹுட் ஃப்ரெண்ட் தான் வந்து பெஸ்ட்டு ஃப்ரெண்ட், ஆல் டைம் ஃப்ரெண்ட், எப்படி வேணாலும் வந்து சொல்லலாம். நான் டேரெக்டாக மற்றவங்க கேட்டாலும் வந்து சொல்லிடுவேன். உனக்கு சைல்டுஹுட் ஃப்ரெண்டு பிடிக்குமா, இல்லை அந்த இன்னொரு பொண்ணை வந்து பிடிக்குமான்னு கேட்டால் எனக்கு எப்போதுமே வந்து என்னோடய சைல்டுஹுட் ஃப்ரெண்ட் தான் ஸ்பெஷல், அவங்க தான் பெஸ்ட்டு ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு டேரெக்டாகவே சொல்லிடுவேன். அதை அந்த பொண்ணுக்கும் வந்து தெரியும். இந்த ப்ரைமரி ஸ்கூல் டைமில் வந்து சின்ன சின்ன சண்டை வரும், பேசாமல் இருப்பேன். பட் நான் அந்த பேசாமல் இருக்கிறது ஒரு நாளில் வந்து தாண்டாது. ஏன்னா வந்து அந்த ஒரு நாளுக்குள்ளாரையே நான் எப்படியாச்சும் கெஞ்சி வந்து பேசிடுவேன். பட் ஒவ்வொரு வாட்டியுமே சண்டை நடக்கிறப்ப நான் தான் போய் பேசுவேன். அது எனக்கே தெரியும். நான் சில நேரம் நினப்பேன், இந்த வாட்டி நம்ம பேசக்கூடாது, அவங்க தான் வந்து பேசணும்னு. பட் எனக்கே கண்ட்ரோல் இல்லாமல் நானே போய் வந்து பேசிடுவேன். அது மாதிரி ஸ்மூத்தாக தான் வந்து போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் 6th ஸ்டாண்டர்டுக்கு நாங்கள் வேறு ஸ்கூல் போவோம். அதாவது எங்கள் ஸ்கூலோட அதே பிரான்ச் வேறு பிளேஸில் வந்து இருக்குது. ஸோ அந்த ஸ்கூலுக்கு வந்து போனோம். அங்கேயுமே வந்து ஒன்றா தான் வந்து படித்தோம். 6th படிக்கிறப்ப செக்ஷன் பிரிச்சுட்டாங்க. அடுத்தது வந்து பிளேஸ் வந்து அரேஞ்ச் பண்ணோம். நாங்கள் ஒரே செக்ஷனில் வந்துட்டோம். அதுவே செம ஹாப்பி. அதே மாதிரி பிளேஸ் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு ஹைட் வைஸ் அரேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி மிஸ் சொன்னாங்க. ஃபஸ்ட்டு என்னை உட்கார வச்சுட்டாங்க ஒரு பெஞ்சில். நான் இங்கேருந்து கத்திக்கிட்டு இருக்கேன், மிஸ் அந்த பொண்ணு என்னோடய ஹைட் தான், ஏன் பெஞ்சில் உட்கார வைங்க அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருந்தேன். எப்படியோ நான் கத்து வீணாக போல் என்னோட சைல்டுஹுட் ஃப்ரெண்டை என் பக்கத்துலேயே உட்கார வச்சுட்டாங்க. அதுவே செம ஹாப்பி. இன்னொரு பொண்ணு எங்கள் கூட ஃப்ரெண்ட் ஆனாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அவங்கள வந்து ஃபஸ்ட்டு பெஞ்சில் வந்து உட்கார வச்சுட்டாங்க. எனக்கு அதெல்லாம் ப்ராப்ளம் இல்லை. எனக்கு என்னோட சைல்டுஹுட் ஃப்ரெண்ட் என் கூட இருந்தால் போதும். அந்த ஸ்கூலில் வேறு யாராச்சும் ஃப்ரெண்ட் ஆனாங்களான்னு கேட்டால் ஃப்ரெண்ட் ஆகலைங்கிறத விட நாங்கள் யாரும் ஃப்ரெண்ட் ஆக விடலை. நாங்கள் 3 பேர் அவ்வளோதான். அது மாதிரி இருந்தோம். எனக்கு எப்போதுமே ஒரு டவுட் இருக்கும், என்னோட சைல்டுஹுட் ஃப்ரெண்டுக்கு என்ன ரொம்ப பிடிக்குமா, இல்லை வந்து இன்னொரு பொண்ணு சொன்னேன் இல்லையா அந்த பொண்ணு ரொம்ப பிடிக்குமான்னு சொல்லிட்டு. இதை டேரெக்டாக நான் அவங்கள்ட்ட கேட்டிருக்கேன். அதுக்கு கரெக்டான ஆன்சர் கிடைச்சதில்ல. அவங்களுக்கு யாரை பிடிச்சா என்ன, எனக்கு அவங்கள தான் பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தேன். ஒரு சிச்சுவேஷனில் வந்து எங்களோட கிளாஸ்மேட்ஸ் வந்து என்னோட சைல்டுஹுட் ஃப்ரெண்டை வந்து பிளேஸ் மாதிரி உட்கார வச்சுட்டாங்க. அன்றைக்கி அந்த பெஞ்ச்லேயே உட்காந்துட்டு அந்த அழுதேன். அதுக்கப்புறம் டெய்லி ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் அந்த பிளேஸில் உட்காந்துட்டு டெய்லியும் அழுக வரும். அங்கே உட்காந்துக்கிட்டு அழுதுகிட்டே இருப்பேன். அதே என்னோட சைல்டுஹுட் ஃப்ரெண்ட் நோட் பண்ணிவிட்டு, ஏன் அழுகுற என்ன பிளேஸ் சேஞ்ச் பண்ணி உட்கார வச்சுட்டாங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. நான் ஊன்னு வந்து சொன்னிட்டு, நான் மிஸ்ஸுக்கிட்ட சொல்லி உன்னை என் பக்கத்தில் உட்கார வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதெல்லாம் அவங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியல. பட் எங்களுக்குள்ளார நடந்த ஒவ்வொரு சின்ன சின்ன இன்சிடெண்ட்டுமே எனக்கு ஞாபகம் இருக்குது. 6th நாங்கள் ஃபைனல் எக்ஸாம் எழுத போகிறப்ப கொரோனா வந்துருச்சு. ஸோ லாக்டவுன் வந்து போட்டாங்க. நாங்கள் எல்லோரும் வீட்டில் தான் வந்து இருந்தோம். நாங்கள் ஒரே ஊர் தானே, ஸோ எங்களுக்கு வந்து ஒன்றும் அவ்வளோ பெருசாக வந்து எதுவும் தெரியல. அப்புறம் லாக்டவுன்லாம் முடிஞ்சு 8th ஒரு ஹாஃபில் தான் வந்து ஸ்கூல் ஓப்பன் பண்ணாங்க. அப்புறம் 8th கொஞ்ச நாள் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. அந்த 8th தான் என்னோடய சைல்டுஹுட் ஃப்ரெண்ட்ஸுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கிடைக்க ஆரம்பித்தாங்க. எங்களோட கிளாஸ்மேட்ஸில் நிறைய பேர் கூட வந்து பேச ஆரம்பித்தாங்க. நிறைய பேர் அவங்களுக்கு ஃப்ரெண்ட் ஆனாங்க. அது மாதிரி ஒரு கேங்கே ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நாங்கள் 3 பேர் தான் இருந்தது பிரேக் பண்ணி கொஞ்சம் நிறைய பேர் வந்து அதில் ஆட் ஆனாங்க. எத்தனை பேர் வந்து எனக்கு என்னோடய ஃப்ரெண்ட் தான் பெஸ்ட்டு ஃப்ரெண்ட், அவங்க மட்டும்தான் எனக்கு அப்படிங்கிற மாதிரி நான் இருந்தேன். அப்புறம் கொஞ்ச நாளில் பார்த்தோன்னா அந்த கேங்கில் இருக்கவங்களாம் கொஞ்சம் என்னை டீஸ் பண்ணாங்க. அது எனக்கு ஒரு மாதிரி வந்து ஹர்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அவங்க பண்ண டீஸ் எல்லாம் பார்த்தா இதெல்லாம் ஒரு விஷயமான்னு தோணுது. பட் அப்போ எனக்கு இருந்த மெச்சூரிட்டிக்கும் அந்த ஏஜுக்கும் வந்து எனக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு.
அப்புறம் கொஞ்ச நாள்ல தான் எனக்கு தெரிய வந்துச்சு, அது மாதிரி பண்ண சொல்கிறதே வந்து என்னோடய சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் தாங்கிறது. எனக்கு அப்போ தான் ரொம்ப ஹர்ட் ஆனுச்சு. ஆனால் அப்பயுமே என்னோடய சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் மேலே எனக்கு கோவம் வரல. என்னோடய சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னால் எதுக்கு இவங்கலாம் வந்து செய்கிறாங்க, இவங்க மேலே தான் தப்புன்னு அவங்க மேலே தான் கோவம் வந்துச்சு. இருந்தாலும் நான் அவங்க பண்ணுறதெல்லாம் பொறுத்துக்கிட்டேன். எங்கே நம்ம இதை போய் வந்து நீங்கள் ஹர்ட் பண்ணுற மாதிரி பண்ணுறீங்கன்னு சொன்னாங்கன்னா என்னோடய சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் வந்து என்னை விட்டு போயிடுவாங்களோன்னு எனக்கு ஒரு பயம். அவங்க முன்னாடி வந்து அழுக மாட்டேன். டெய்லி வீட்டில் சாயங்காலம் வந்து யாருக்கும் தெரியாமல் அழுவேன். ஓரளவு தான் என்னால் தாங்க முடிஞ்சிச்சு. அப்புறம் ஒரு வாட்டி டீஸ் பண்ணப்போ வந்து ரொம்ப பிரேக் ஆகிட்டேன். என்னோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்டே வந்து சொல்லிட்டேன், நீ பண்ணுறது வந்து எனக்கு ஹர்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு. பட் அப்படி சொல்லியுமே வந்து திருப்பி திருப்பி அதே மாதிரி தான் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச பர்சன் அவங்க தான் என்னோட வேர்ல்டுன்னு நினச்சிட்டு இருக்கப்ப அவங்க இது மாதிரி ஹர்ட் பண்ணால் தான் நம்மளுக்கு அதோட வலி தெரியும். ஒரு வாட்டி வீட்டில் அழுதுட்டு இருக்கப்ப அம்மா பார்த்துட்டாங்க. அவங்க என்னாச்சுன்னு சொல்லி கேட்டு அதுக்கப்புறம் இந்த விஷயம்லாம் தெரிஞ்சு அம்மா வந்து ஃபோன் பண்ணி என்னோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டுக்கும் அப்புறம் அந்த கேங்கில் என்ன டீஸ் பண்ணவங்களுக்கும் வந்து இது மாதிரி பாப்பா டெய்லி வந்து வீட்டில் அழுகுது, இது மாதிரி வந்து டீஸ் பண்ணாதீங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. அப்படி நான் சொல்லியும் இனிமேல் வந்து டீஸ் பண்ணுவீங்கன்னா நீங்கள் பாப்பாட்ட வந்து பேசவே வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. நான் கால் அம்மா பண்ணுறேன்னு சொல்கிறப்பயுமே நான் பண்ணாதீங்க, அதுக்கப்புறம் வந்து என்னோடய சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் பேச மாட்டாங்கங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தேன். பட் அவங்க வந்து கேட்கல. என்னோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்டை இது மாதிரி ஹர்ட் பண்ணுறதா இருந்தால் பாப்பாட்ட நாள்லேருந்து பேச வேணாம் அப்படின்னு அம்மா சொன்னதுக்கு அவங்க சொன்னாங்க, இல்லை நான் தெரியாமல் வந்து ஹர்ட் பண்ணிட்டேன், இனிமேல் ஹர்ட் பண்ண மாட்டோம், நாளைக்கு நான் வந்து பேசுவேன், பேசாமலாம் இருக்க மாட்டேங்கிற மாதிரி சொன்னாங்க. எனக்கு அதுவே செம ஹாப்பி ஆயிடுச்சு. நைட்டு ஃபுல்லாக நான் அந்த நம்பிக்கையிலேயே தான் வந்து இருந்தேன். எனக்கு மற்றவங்க பேசலைனாலாம் எந்த பிரச்சனையும் இல்லை. என்னோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் என்கிட்ட எப்போதும் போல் இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட விஷ். என்னோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் என்கிட்ட பேசுவேன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு ஒரு ப்ராப்ளமும் இல்லைன்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டு இருக்கப்ப நான் அடுத்த நாள் மார்னிங் வந்து ஸ்கூலுக்கு போகிறேன். பட் வந்து என்னோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் என்கிட்ட பேசலை, என்னை அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நானும் என்னோடய சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டும் ஒரே பெஞ்சில் தான் வந்து உட்காருவோம். நான் அன்னைக்கு போய் என்னோட பேகை வந்து பக்கத்தில் வைக்கிறேன். அவங்களோட பேகை வேகமாக எடுத்துகிட்டு போய் ஃபஸ்ட்டு பெஞ்சில் உட்காந்துட்டாங்க. என்னால் அந்த டைமில் என்ன ரியாக்ட் பண்ணுறதுனே தெரில. நேற்று நல்லா பேசுவேன்னு தானே வந்து சொன்னாங்க, இப்போ வந்து அவாய்ட் பண்ணுறாங்களேன்னு சொல்லிட்டு எனக்கு அப்படியே கண்ணெல்லாம் கலங்கி ஒரு மாதிரி வந்து ஆயிடுச்சு. அவங்க அப்போவே பேசலைன்னு சொல்லியிருந்தா கூட ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, பேசுவேன்னு சொல்லிட்டு இப்படி வந்து அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே என்னை கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்கி ஒரு மாதிரி என்னால் பேசவே முடியல. அது வந்து எக்ஸாம் டைம். எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் என்னோட பக்கத்தில் தான் வந்து உட்காந்துருந்தாங்க. ஏன்னா தானே அவங்களோட பிளேஸ் சேஞ்ச் ஆக முடியாது. என்னோட பக்கத்தில் தான் உட்காந்துருந்தாங்க. பட் பேசலாம் வந்து மாட்டாங்க. நான் சும்மா அந்த சைடு திரும்பினா கூட பெஞ்சில் ஏதாச்சும் புக்கு அது மாதிரி வச்சுருந்தாங்கன்னா அதை வேகமாக மூடுறது அது மாதிரி வந்து பண்ணாங்க. இப்போலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த கிளாஸில் நான் அவ்வளோதுக்கு வேறு யார்ட்டையும் வந்து பேச மாட்டேன். ஒன்லி இருக்கிற ஒரே ஆள் வந்து என்னோடய சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் தான். இப்போ அவங்களும் இப்படி பண்ணும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. டெய்லி வீட்டில் வந்து அழுவேன். ஆனால் ஒரு சின்ன ட்ரஸ்ட் இருந்துச்சு, அவங்க திருப்பி வந்து என்கிட்ட பேசிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன நம்பிக்கை இருந்துச்சு. பட் அது கடைசி வரையும் நம்பிக்கையாகவே தான் வந்து இருந்துச்சு. வந்து பேசவே இல்லை அவங்க. அப்படியே கிட்டத்தட்ட ஒரு வருஷம் போணுச்சு. டெய்லியும் வீட்டில் அழுகிறது, ஸ்கூலுக்கு போகிறது, யார்ட்டையும் பேசாமல் அமைதியாக இருக்கிறது. யாராச்சும் என்கிட்ட வந்து அவங்களாம் வந்து பேசினா மட்டும் தான் நான் பேசுவேன். என்னோடய சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு அந்த கேங் இருக்காங்களா, அவங்களாம் என்கிட்ட கம்ப்ளீட்டாக பேசுகிறத வந்து நிறுத்திக்கிட்டாங்க. என்னோடய கிளாஸ்மேட்ஸ் யாராச்சும் வந்து ஏதாச்சும் கேட்டால் மட்டும் பதில் சொல்லுவேன், அவ்வளோதான். எனக்கு அதுலேருந்து கம்ப்ளீட்டாக வெளிவரவே ஒரு 3 இயர்ஸ்க்கு மேலே வந்து ஆயிடுச்சு. என்னோடய சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் தான் என்னோடய குட்டி உலகம்னு அந்த ஸ்கூலில் நினச்சதுனால என்னோடய கிளாஸில் இருந்த சில பேரையே வந்து தெரியல. அவங்களோட நேம் தெரியாது, அவங்களாம் இந்த கிளாஸில் தான் படித்தாங்களான்னு கூட எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் எனக்கு தனியாக இருக்க பழகிடுச்சு. என்னோடய கிளாஸ்மேட்ஸ் யாராச்சும் என்கிட்ட வந்து பேசினா அதுக்கு ஜஸ்ட்டு பதில் சொல்லுவேன், அவ்வளோதான். நான் அந்த ஹீல் ஆகிற டைமில் வந்து எனக்கும் ஃப்ரெண்ட்ஷிப்க்கும் செட் ஆகாது, நான் இப்படியே தனியாக இருக்கிறது தான் நல்லது, திருப்பி இது மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்குள்ளார போய் நான் ஹர்ட் ஆக விரும்பலைங்கிற மாதிரி மைண்ட் செட் ஆயிடுச்சு. லிட்ரலாக ஃப்ரெண்ட்ஷிப்பில் எனக்கு இருந்த நம்பிக்கை போச்சுன்னே வந்து சொல்லலாம். அந்த நான் சேடாக இருக்க டைமில் வந்து என்னோடய கிளாஸ்மேட்ஸ் நிறைய பேர் வந்து என்கிட்ட பேசுவாங்க, ஏன் சேடாக இருக்கா அது மாதிரிலாம் கேட்பாங்க. என்னோடய ஃப்ரெண்டு பேசலைன்னு தானே இப்படி இருக்கா, அது மாதிரிலாம் இருக்காத, கொஞ்சம் ஜாலியாக இரு அப்படின்லாம் சொல்லுவாங்க. பட் எதுக்குமே நான் அவ்வளோதுக்கு ரியாக்ட் பண்ணலை. ஸோ ஃப்ரெண்ட்ஷிப் மேலே இருக்கிற நம்பிக்கை சுத்தமாக போச்சு. நான் ஃப்ரெண்ட்ஷிப்க்கு சூட் ஆக மாட்டேன். எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப் டேக்கு விஷ் சொல்ல யாரும் இல்லை. நானே எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு தான். ஸோ ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே டு மீ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.